Hi friends, நீங்கள் பார்த்துருக்க வண்டர்ஃபுல் டெக் சேனல். ஸோ டுடே நம்ம சேனல் நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி ஃபுல் சைஸில் ஸ்டேட்டஸ் எப்படி மல்டி கலரில் லேயர் செட் பண்ணி எப்படி எடிட் பண்ணுறதா பார்க்க போகிறோம். ஸோ இப்போ தான் நீங்கள் நம்ம சேனல் புதுசாக வந்து மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அப்போனா நான் போகிற ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் Kinemaster ப்ரோ இன்ஸ்டால் பண்ணிங்க. இந்த ஆப்போட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் தந்திருக்கேன். ஏன் இந்த ஆப்பை உங்களுக்கு சொல்கிறேன்னா பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா கிராக் வெர்ஷன், அதாவது பார்த்தீங்கன்னா பிளண்டிங் ஆப்ஷன்லாம் வந்து அமௌண்ட் பே பண்ண தேவையில்லை. ஸோ இன்னும் எக்ஸ்ட்ரா நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதனால தான் நான் இந்த ஆப்பை எல்லாத்துக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ தென் பார்த்தீங்கன்னா, நான் இந்த வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்க லேயர் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் தந்திருக்கேன். நீங்கள் அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணி ஆஸ்பெக்ட் ரேடியோ பார்த்தீங்கன்னா 9:16. ஸோ தென் பார்த்தீங்கன்னா மீடியா கிளிக் பண்ணி பேக்ரவுண்ட் 30 செகண்டுக்கு வச்சுருங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் போய் ஃபுல் சைஸ் வச்சுருங்க. ஸோ அதேமாதிரி இமேஜ் 30 செகண்டுக்கு ஆட் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க லேயரை போய் செலக்ட் பண்ணுங்கள். மொத்தம் 2 லேயர் இருக்கும். ஸோ இதே ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் போய் ஃபுல் சைஸ் வச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, அந்த லேயர் கிளிக் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணி பிளண்டிங்கில் போய் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு லேயர் போய் செலக்ட் பண்ணலாம். ஸோ இதையும் ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் போய் ஃபுல் சைஸ் வச்சுருங்க. தென் இந்த லேயரையும் கீழே ஸ்க்ரோல் பண்ணி பிளண்டிங் ஆப்ஷனில் போய் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ எல்லாமே பர்ஃபெக்டாக செட் ஆகிடுச்சு. ஸோ இது நம்ம இதோட ஒரு PNG இமேஜ் ஆட் பண்ணலாம். ஸோ இதோட லிங்க்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் தந்திருக்கேன். இந்த மாதிரி சென்டர் வச்சுருங்க. இதேமாதிரி PNG இமேஜும் 30 செகண்ட் ஆட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ இதோட நம்ம ஒரு ஆடியோ ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ எல்லாமே பர்ஃபெக்டாக செட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் இது எப்படி சேவ் பண்ணுறது பார்க்கலாம். மேலே ஒரு ஏரோ மார்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் ரீசெண்டாக எடிட் பண்ணி கிளிக் பண்ணி ஷேர் கொடுங்க. ஸோ 1080 பிக்சல் வச்சு எக்ஸ்போர்ட் கொடுங்க. ஃப்ரேம் ரேட்டு பார்த்தீங்கன்னா 30 FPS அப்படியே இருக்கட்டும். ஸோ எக்ஸ்போர்ட் ஆக பார்த்தீங்கன்னா 3-5 மினிட்ஸ் ஆகும். ஸோ இந்த லேயரில் எப்படி டவுன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, அதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன். அந்த வீடியோ போய் நீங்கள் ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்கள். அதில் எப்படி டவுன் பண்ணுறதுன்னு போட்டிருப்பேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டா மறக்காமல் லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ தான் நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பண்ணி கிளிக் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க. ஸோ நான் இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.